ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு விஜய் டி டெக் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, மிக முக்கியமான ஒரு ஸ்கீம் அப்படின்னே சொல்லலாம். முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டம். இந்த திட்டத்தின் மூலயமா இப்போ உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற முகாமில் கூட இந்த திட்டத்துக்கு அப்ளை பண்ணி நீங்கள் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற உறுப்பினர் எல்லாமே 5 லட்ச ரூபாய் வரைக்கும் காப்பீடு பெற முடியும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற முகாமில் கூட இதை அப்ளை பண்ண வரீங்க. நம்ம ஏற்கனவே பழைய வீடியோலாம் பார்த்தவங்களுக்கு தெரியும். கலெக்டர் அலுவலகத்தில், அதாவது பார்த்தீங்கன்னா கலெக்டர் ஆஃபீஸில் போயிட்டு இதுக்குன்னு தனி பிரிவு இருக்கும், அதில் போயிட்டு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஏற்கனவே கிராமத்து லிஸ்ட்டில் ஒரு சிலவங்க பேர்லாம் இருக்குது. ஏற்கனவே பழைய முகாமில் அப்ளை பண்ணவங்க, ஒரு சிலவங்க ஏற்கனவே கார்டு இருக்கிறவங்க, குடும்ப அட்டை பழசாக வாங்கினவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இந்த முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு அட்டை இருக்கலாம். அந்த அட்டையை எப்படி ஆன்லைனில் உங்களுடைய வில்லேஜோட நேம் லிஸ்ட்டில் செக் பண்ணி எப்படி கார்டை டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். அதாவது இந்த சிஎம் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீமோட கார்டு இப்போ நீங்கள் சைடில் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, அந்த இமேஜோட கார்டு பார்த்தீங்கன்னா பார் கோடோட நீங்கள் உங்களுடைய ஃபோட்டோவோட எப்படி மொபைல்லே ஒரு நிமிஷத்தில் டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்றத பற்றியும் டீட்டெயிலாக மென்ஷன் பண்ண போகிறோம். இப்போ முகாமில் அப்ளை பண்ணவங்களும் ஒரு சிலவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கார்டு வந்திருக்கும், அதையும் எப்படி செக் பண்ணலாம் அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக மென்ஷன் பண்ண போகிறோம். இது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் இது போல் ஒரு ஸ்கீம் இருக்குது, இது போல் ஒரு கார்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாதவங்களும் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்றத பற்றியும் டீட்டெயிலாக இன்றைக்கி இந்த வீடியோவில் பேச போகிறோம். தயவு செய்து ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஈஸியாக நீங்கள் ஆன்லைனில் உங்களுடைய கிராமத்து லிஸ்ட்டு மூலியமாகவே இந்த கார்டை நீங்கள் ஈஸியாக உங்களுடைய மொபைலையோ இல்லை பிசியிலோ டவுன்லோட் பண்ணிக்கலாம். தயவு செய்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் சொல்லிக்கிறேன். இப்போ இந்த வீடியோவுக்கு முன்னாடி போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டம், அதாவது சீஃப் மினிஸ்டர் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம் அப்படின்னே சொல்லலாம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட்டில் நீங்கள் இன்சூரன்ஸ் ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணிட்டு பயனடைஞ்சிருப்பீங்க. ஆனால் கவர்மெண்ட் தரப்புலேருந்தே, தமிழ்நாடு அரசு தரப்புலேருந்தே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீம் மூலிமா உங்களுடைய மெடிக்கல் செலவு எல்லாமே பார்த்தீங்கன்னா 5 லட்ச ரூபாய் வரைக்கும் உங்களுடைய குடும்பத்திற்கு நீங்கள் செலவுகளாக மேற்கொண்டு தனியார் மருத்துவமனையிலோ இல்லை கவர்மெண்ட் மருத்துவமனையிலோ இந்த கார்டை பயன்படுத்தி ஒரு சில ஆப்ரேஷன்களை நீங்கள் பண்ணிக்கலாம். ஒரு சில மருத்துவ செலவுகளுக்கு இதை பயன்படுத்திக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பல்வேறு லட்சம் பேர் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இந்த ஸ்கீமை பயன்படுத்தி பயனடைஞ்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். மேலும் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் புதுசாக ரேஷன் கார்டு வாங்கின வந்திருப்பீங்க. ஆரம்பத்துலேருந்தே இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணாத நிறைய பேர் வந்திருப்பீங்க. புதுசாக ரேஷன் கார்டு வாங்கினவங்க இப்போ உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற முகாமில் உங்கள் ஏரியாவுக்கு நேரில் இருக்கிற முகாமில் அப்ளை பண்ணி ஈஸியாக பெற்றுக்க முடியும். அப்படி இல்லைனா நீங்கள் டேரெக்டாக உங்களுடைய டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற கலெக்டர் ஆஃபீஸ்க்கு போனீங்கன்னா இந்த செக்ஷன் அப்ளை பண்ணுறதுக்குன்னு தனி ஆப்ஷன் இருக்கும். அதன் மூலயமா நீங்கள் அப்ளை பண்ணி பயனடைய முடியும். இப்போ இந்த ஸ்கீமில் ஏற்கனவே உங்களுடைய லிஸ்ட்டில் உங்களுடைய கிராமத்து லிஸ்ட்டில் உங்களுடைய பெயர் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு செக் பண்ணிவிட்டு எப்படி ஆன்லைனில் கார்டு டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டீட்டெயிலாக சொல்கிறேன். மேலும் புதுசாக அப்ளை பண்ண போகிறவங்களும் கூடுதலாக இன்ஃபர்மேஷன் கூடிய சொல்லுவேன். ஸ்கிப் பண்ணாத கண்டினியூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிய வரும். அந்த லிஸ்ட்டை செக் பண்ணுறதுக்கும் கார்டு டவுன்லோட் பண்ணுறதுக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் யூஸ் பண்ணுற ப்ரௌசர் அப்படின்னா க்ரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிங்க. மொபைலாக இருந்தாலும் சரி, பிசியாக இருந்தாலும் சரி, நான் சொல்கிற ஸ்டெப்பை அப்படியே ஃபாலோ பண்ணிங்க. சிஎம் ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிட்டு சர்ச் கொடுங்க. நம்ம டைப் பண்ணுறது போலே ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் சிஎம் ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷில் டைப் பண்ணிட்டு சர்ச் கொடுங்க. சர்ச் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே உங்களுக்கு ஷோ ஆகும் அஃபிஷியல் கவர்மெண்ட்டோட வெப்சைட் www.cmchistn.com அப்படின்னு சொல்லிட்டு சீஃப் மினிஸ்டர் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம் கவர்மெண்ட்டோட வெப்சைட் இதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க. இந்த வெப்சைட்டோட டேரக்ட் லிங்க்கும் முடிஞ்சால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் சர்ச் பண்ணி கிடைக்கலனாலும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை வச்சு கிளிக் பண்ணி இந்த பேஜுக்கு நீங்கள் ஈஸியாக வந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். 2 செகண்ட் ஸ்லோவாக தான் இருக்கும், அதனால் வெயிட் பண்ணி இந்த சிஸ்டத்தை யூஸ் பண்ணிக்கிங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜ் உங்களுக்கு இதே போல் தான் ஷோ ஆகும். இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் எடுத்த உடனே ஷோ பண்ணியிருப்பாங்க. விரிவான மருத்துவ காப்பீடு திட்டம், இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம், அதாவது ஆயுஷ்மான் பாரத் ஸ்கீமும் பார்த்தீங்கன்னா இதை லிங்க் பண்ணி செயல்படுறாங்க அப்படின்ற மாதிரி இன்ஃபர்மேஷனும் கிடைச்சிருக்கு. அது சம்மந்தமாக தனியாக வீடியோ போடுறேன். இதில் பாட்டமில் நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா மெம்பர் சர்ச் எலிஜிபிலிட்டி கிரேட் ஏபிஹெச்ஏ நம்பர் கார்டு அப்படின்னு இருக்கும். இதில் மெம்பர் சர்ச் பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா மெம்பர் சர்ச் ஆப்ஷன் வச்சு தான் நீங்கள் ஈஸியாக உங்களுடைய கிராமத்து லிஸ்ட்டை கிளிக் பண்ணி சர்ச் பண்ண முடியும். அதனால் மெம்பர் சர்ச்சை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இதில் யூஆர்என் நம்பர், ரேஷன் கார்டு நம்பர், பெனிஃபிஷியர் நேம் எப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேட்டிருப்பாங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா ரேஷன் கார்டு நம்பர் மேக்ஸிமம் நிறைய பேருக்கு இருக்கும்.
பழைய ரேஷன் கார்டு நம்பர் இருந்தாலும் சரி, இப்போ ஸ்மார்ட் கார்டு நம்பராக இருந்தாலும் சரி, அதை நீங்கள் என்ட்ரு பண்ணி வந்து சர்ச் பண்ணலாம். இல்லை மொபைல் நம்பர் இருந்தால் மொபைல் நம்பரை வச்சு சர்ச் பண்ணலாம். இல்லை டிஸ்ட்ரிக்ட், வில்லேஜோட நேமு, பென் கோடு எல்லாமே வந்து வச்சு செக் பண்ணிங்கன்னா உங்களுடைய வில்லேஜில் இருக்கிற எல்லாரோட லிஸ்ட்டும் வந்து இதில் ஈஸியாக வந்து ஷோ ஆகும். இப்போதைக்கு யூஆர்என் நம்பர், அதாவது கார்டோட நம்பர் வந்து அதாவது 15 டிஜிட் 18 டிஜிட் இருக்கும். அந்த நம்பர் இருந்தால் சர்ச் பண்ணுங்கள். இல்லைனா உங்களுடைய ஸ்மார்ட் கார்டு நம்பர், ரேஷன் கார்டு நம்பர் 333 அப்படின்னு வந்து ஸ்டார்ட் ஆகும். அந்த நம்பர் வந்து உங்களுக்கு வேறு ஒரு 33 வந்து ஸ்டார்ட் ஆகிற நம்பர் இருந்ததுன்னா அந்த நம்பர் வந்து போட்டு சர்ச் பண்ணுங்கள். உங்களுடைய கார்டு இருந்ததுன்னா வந்து ஷோ ஆகும். இல்லைன்னு வந்து ஷோ ஆகும். அப்படி இல்லைனா உங்களுடைய பெனிஃபிஷியரி நேம் வச்சு கூட நீங்கள் வந்து சர்ச் பண்ணலாம். இப்படியும் இல்லைனா நீங்கள் வந்து ஆரம்பத்துலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருடமாக ஒரே மொபைல் நம்பர் வந்து யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த மொபைல் நம்பரை வந்து டைப் பண்ணிவிட்டு சர்ச் பண்ணி பாருங்கள். ஏற்கனவே மொபைல் நம்பர் நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா அந்த கார்டுக்கு வந்து மேட்ச் ஆகிருக்கும். அதனால் வந்து அதன் மூலயமா வந்து கூட நீங்கள் வந்து சர்ச் பண்ணலாம். அப்படியும் இல்லை கிராமத்து வயசு வந்து செக் பண்ணோம் அப்படின்னா உங்களுடைய டிஸ்ட்ரிக் என்னவோ அந்த டிஸ்ட்ரிக்டை வந்து கரெக்டாக வந்து ஸ்க்ரோல் பண்ணி வந்து செக் பண்ணிங்க. மேக்ஸிமம் வந்து இப்போ புதுசாக வந்த டிஸ்ட்ரிக்ட்லாம் ஒரு சில நேமில் வந்து இருக்காது. பழைய டிஸ்ட்ரிக் உங்களுக்கு என்னவோ அந்த பழைய டிஸ்ட்ரிக்ட் நேம் வந்து கரெக்டாக வந்து செலக்ட் பண்ணிங்க. பழைய தாலுகா என்னவோ அந்த பழைய தாலுகா மென்ஷன் பண்ணிவிட்டு உங்களுடைய வில்லேஜ் நேம் என்னவோ அந்த வில்லேஜ் நேமை கரெக்டாக வந்து செலக்ட் பண்ணுங்கள். இதை ஃபுல்லாக வந்து 3 ஆப்ஷனும் முக்கியமாக பழைய வில்லேஜ், அதாவது பழைய டிஸ்ட்ரிக்கு, பழைய தாலுகா. புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்லாம் வந்து பிரித்தாங்க. அந்த தாலுகாலாம் வந்து இருக்காது இதில். அதனால் பழைய டிஸ்ட்ரிக் பழைய தாலுகா என்னவோ அதை வந்து டைப் பண்ணிவிட்டு சர்ச் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 செகண்ட் வந்து லோட் ஆகிட்டு அந்த கிராமத்திற்கு எத்தனை பேர் வந்து இந்த ஸ்கீமில் வந்து எலிஜிபிளாக இருக்கிறாங்க, எத்தனை பேருக்கு கார்டு இருக்குது அப்படின்றத வந்து நேம் லிஸ்ட் வைஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் உங்களுடைய நேம் இருக்கா அப்படின்றத நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 வந்து கீழே இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் 150 பேர் லிஸ்ட்டு கூட வந்து வரலாம். அதில் வந்து உங்களுடைய பெயர் இருக்கா, உங்களுடைய நேம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக வந்து 1 by 1 வந்து செக் பண்ணிக்கோங்க. அதுக்கு நேராக வந்து பார்த்தீங்கன்னா பாலிசி நோன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போட்டு கிட்டத்தட்ட ஒரு 15 டிஜிட் நம்பர் வந்து இருக்கும். அந்த நம்பரை வந்து கிளிக் பண்ணுங்கள். அந்த நம்பரை கிளிக் பண்ணவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாலிசி நம்பருக்கான பேஜ் வந்து ஒரு 2 செகண்ட் இல்லை 3 செகண்ட் வந்து லோட் ஆகும். இதன் மூலயமா தான் நீங்கள் வந்து கார்டு வந்து எடுக்க முடியும். பாலிசி நம்பர் கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து உங்களுடைய நேம் லிஸ்ட் எல்லாமே வந்து, அதாவது உங்களுடைய நேம் என்னவோ அந்த நேம் வந்து ஷோ ஆகும். உங்களுடைய அட்ரஸ், உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் எத்தனை பேரோ அவங்களுடைய ஏஜ், அவங்களுடைய உறுப்பினரோட நேமு எல்லாமே வந்து இருக்கும். மேக்ஸிமம் வந்து ரேஷன் கார்டில் இருக்கிற எல்லா நம்பரும் வந்து இருக்கும், எல்லாருடைய நேமும் வந்து இருக்கும். அதை வந்து செக் பண்ணிங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சைடில் ஜென்ரேட் இ கார்டு அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். அந்த ஜென்ரேட் இ கார்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார்டு டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன். அது மேலே கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதே போல் வந்து கார்டு வந்து ஷோ ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டத்தோட கார்டோடைய பார்கோடு, உங்களுக்கு ஃபோட்டோ இருந்ததுன்னா ஃபோட்டோ, உங்களுடைய நேமு, அட்ரஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கார்டை வந்து ஈஸியாக வந்து ஷோ பண்ணும். கார்டாகவே வந்து உருவாகி உங்களுக்கு வந்து இதே போல் இமேஜ் வந்து ஷோ ஆகும். நான் பிளர் பண்ணி காமிக்கிறதுனால மற்ற டீட்டெயில்ஸ் வந்து காமிக்கக்கூடாது அப்படின்றதுனால பிளர் பண்ணி காமிக்கிறேன். உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து ஷோ ஆகும். இதை பிடிஎஃப்ல நீங்கள் சேவ் பண்ணால் மொபைலில் இருந்தால் 3 லைன் பட்டனை வந்து கிளிக் பண்ணி ஷேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். அந்த ஷேர் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா பிரிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும். இதை பிரிண்ட் அப்படின்னு வந்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இதே போல் வந்து லோட் ஆகிட்டு பிடிஎஃப்ல சேவ் ஆகிற போல் ஒரு ஆப்ஷன் வந்து காமிக்கும். அதில் சேவ் ஆஸ் பிடிஎஃப் அப்படின்றத செட் பண்ணிவிட்டு பிடிஎஃப் அப்படின்ற பட்டனை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஃபைல் மேனேஜர்லையோ இல்லை வந்து எஸ்டி கார்டுலையோ இல்லை வந்து ஃபோன் மெமரிலையோ ஈஸியாக வந்து நீங்கள் வந்து பிடிஎஃபாக வந்து சேவ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிசியாக இருந்தீங்கன்னா Ctrl+P கொடுத்து பிரிண்ட் வந்து கொடுத்தீங்கன்னா சேவ் ஆஸ் பிடிஎஃப்ல ஈஸியாக வந்து டேப் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஷன்ஸ் ஃபுல்லாக வந்து பயன்படுத்தி நீங்கள் பிடிஎஃப்லேயே கார்டு வந்து ஈஸியாக வந்து டவுன்லோட் பண்ணி, இல்லை நீங்கள் உங்களோட சேவ் பண்ண முடியலனாலும் ஜூம் பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கூட நீங்கள் பிரிண்ட் அவுட் மூலிமா பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். இது போல் பல்வேறு வழி வந்து இருக்குது நீங்கள் வந்து இந்த கார்டை வந்து சர்ச் பண்ணி வந்து எடுக்கிறதுக்கு. மேக்ஸிமம் வந்து புதுசாக அப்ளை பண்ணவங்களும் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஏற்கனவே வந்து கார்டு இருக்கிறவங்களும் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். மேலும் வந்து என்ரோல்மெண்ட் அப்படின்ற ஆப்ஷன் ஹோம் பேஜில் வந்து சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து மெம்பர் சர்ச் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நேம் தவறாக இருந்தது, அட்ரஸ் தவறாக இருந்ததுனாலும் அந்த யூஆர்என் நம்பரை காப்பி பண்ணி இதில் வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு கொடுத்துக்கிற கேப்ஷா என்னவோ அந்த கீழே வந்து கேப்ஷா வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த கேப்ஷா என்னவோ அதை வந்து கரெக்டாக மெம்பரு ஆல்ஃபபெட்டிக் எல்லாம் கலந்து கொடுத்துருப்பாங்க. கரெக்டாக உங்களுக்கு என்ன அந்த டைமில் கேப்ஷா வருதோ அந்த கேப்ஷா வந்து கொடுத்துட்டு சர்ச் அப்படின்னு வந்து கொடுக்கணும். அதாவது யூஆர்என் நம்பர் நீங்கள் ஏற்கனவே பாலிசி நம்பர் வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுடைய டீட்டெயில்ஸ் ஃபுல் அட்ரஸ் என்னவோ அந்த ஃபுல் அட்ரஸ், உங்களுடைய ஏஜ் என்ன, ஜெண்டர் என்ன, அடுத்தது என்ரோல்மெண்ட் எப்போ பண்ணீங்க, உங்களுடைய அட்ரஸ் என்ன, உங்களுடைய ஃபேமிலியில் எத்தனை பேர், உங்களுடைய ஃபோட்டோ இருந்ததுன்னா ஃபோட்டோ, இதை கூட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிடிஎஃப்ல ஈஸியாக வந்து சேவ் பண்ணிக்கலாம். முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் நேம் லிஸ்ட் வந்து சரியாக வந்து வரல, நேம் அட்ரஸ் வந்து சரியாக வரல அப்படின்னா நம்ம ஏற்கனவே வந்து சொன்னது போல் 3 லைன் பட்டனை வந்து கிளிக் பண்ணி ஷேர்ன்ற ஆப்ஷனை வந்து கொடுத்து பிரிண்ட்ன்ற ஆப்ஷனை வந்து கொடுத்து சேவ் அஸ் பிடிஎஃப் மூலிமா இந்த பிரிண்ட் அவுட்டையும் வந்து நீங்கள் சேவ் பண்ணி வந்து வச்சுக்கலாம். இதையும் வந்து கார்டாக வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து பயன்படுத்திக்கலாம். இந்த 2 அதாவது ஒரிஜினல் கார்டை வந்து நீங்கள் வந்து ஏதோ ஒரு ஃபோட்டோஷாப்லேயோ இல்லை வந்து நெட் சென்டர்லேயோ வந்து கொடுத்து பிரிண்ட் போட்டு ஈஸியாக வந்து நீங்கள் பிடிஎஃப்ல வந்து வச்சுக்கலாம்.
அதாவது பிளாஸ்டிக் கார்டாக கூட வந்து வச்சுக்கலாம். அது வந்து நீங்கள் பல்வேறு இடத்துல பயன்படுத்திக்கலாம். இல்லை டேரெக்டாக கலெக்டர் ஆஃபீஸில் வந்து போயிட்டு நீங்கள் கார்டு வேணும்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு கார்டாகவே ஃபிசிக்கல் கார்டாகவே வந்து கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. மேலும் வந்து புதுசாக வந்து அப்ளை பண்ண போகிறவங்க எலிஜிபிலிட்டி அப்படின்ற ஆப்ஷன் வந்து ஹோம் பேஜில் வந்து இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு வந்து ஓப்பன் பண்ணுங்கள். எலிஜிபிலிட்டியில் நிறைய க்ரைட்டீரியா வந்து கொடுத்துருப்பாங்க. அதாவது இந்த ஸ்கீமில் வந்து புதுசாக வந்து அப்ளை பண்ண போகிறீங்கன்னா என்னென்ன க்ரைட்டீரியாலாம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும், இந்த திட்டத்தில் பயன்பெற தேவையான தகுதி அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த திட்டத்தில் சேர குடும்ப ஆண்டு வருமானம் ரூபாய் 1,20,000 குறைவாக இருத்தல் வேண்டும் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இன்கம் சர்டிஃபிகேட் பொறுத்த அளவுக்கு 1,20,000 குறைவாக வந்து இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த ஸ்கீமில் வந்து எலிஜிபிலிட்டி அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. கிராம நிர்வாக அலுவலர் வருமான சான்றிதழ் பெற்று குடும்ப அட்டை மற்றும் ஆதார் அட்டையுடன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள அட்டை வழங்கும் மையத்திற்கு சென்று முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டத்துக்கு நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது உங்களுடைய விஏஓ கிராம நிர்வாக அலுவலர்கிட்ட வந்து வருமான சான்றிதழ் நீங்கள் கம்பல்சரியாக வந்து சைன் பண்ணி வந்து பெற்றுக்கணும். இப்போ நியூவாக வந்து பார்த்தீங்கன்னா இன்கம் சர்டிஃபிகேட் நீங்கள் ஈஸியாகவே வந்து ஈஸியாக வந்து பெற்றுக்கலாம். அதில் அப்ளை பண்ணாலும் பிஏஓட்ட வந்து நீங்கள் வந்து அப்ரூவல் ஆகிட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து இன்கம் சர்டிஃபிகேட் வந்து கொடுப்பாங்க. அதை வந்து ஈஸியாக வந்து எடுத்துக்கங்க. மேலும் குடும்ப அட்டை, ஆதார் அட்டை எல்லாமே வந்து உறுப்பினர்களோட ஆதார் அட்டை எல்லாமே வந்து எடுத்துக்கங்க. இது ஃபுல்லாக வந்து எடுத்துன்னு போயிட்டு நீங்கள் கலெக்டர் மையத்துக்கு வந்து செஞ்சுட்டு அந்த ஆஃபீஸில் வந்து போயிட்டு அட்டை வழங்கும் மையம் அப்படின்னு வந்து இருக்கும், அங்கே வந்து கொடுத்து அப்ளை பண்ணலாம். இப்போ ரீசனாக உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற முகாம் மூலியமாகவே அப்ளை பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு கிராமங்களில் உருவாக்கி கொடுத்துன்னு வராங்க. அதில் கூட வந்து நீங்கள் டேரெக்டாக கலெக்டர் ஆஃபீஸ் போக முடியாதவங்க அந்த முகாமை வந்து பயன்படுத்தி ஈஸியாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம். மேலும் இந்த கார்டில் வந்து தகுதியானவர்கள் யார் சட்டப்பூர்வமாக கணவன் மனைவி குழந்தைகள் அதனை சார்ந்த அவங்களுடைய சார்ந்த பெற்றோர்கள், முக்கியமாக குடும்ப அட்டையில் எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அவங்க ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்கீமுக்கு வந்து எலிஜிபிள் ஆவாங்க அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. முக்கியமாக சட்டப்பூர்வமான கணவன் மனைவி, சட்டப்பூர்வமான குழந்தைகள், அவங்களுடைய பெற்றோர்கள் எல்லாருமே வந்து இந்த 5 லட்ச ரூபா காப்பீடு வந்து கண்டிப்பாக வந்து அரசு மூலயமா வந்து மருத்துவ செலவுக்கு வந்து பெற முடியும் அப்படின்றத டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மேலும் டவுட் வந்து உங்களுக்கு இருந்ததுன்னா டோல் ஃப்ரீ நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க, அதை கால் பண்ணி கூட நீங்கள் வந்து கேட்டுக்கலாம். அதாவது ஹாஸ்பிட்டலில் ஏதாவது தகவல் கேட்குறாங்கன்னா நீங்கள் டோல் ஃப்ரீயில் வந்து ஈஸியாக வந்து கேட்டு இன்ஃபர்மேஷன் என்னவோ அதை வந்து பெற்றுக்கலாம். மேலும் என்ரோல்மெண்ட்டில் நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது, அதெல்லாம் வந்து செக் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் எந்தெந்த ஹாஸ்பிட்டலில் இந்த ஸ்கீம் எலிஜிபிலிட்டி, இந்த இன்சூரன்ஸ் ஸ்கீம் எலிஜிபிலிட்டி அப்படின்னு வந்து செக் பண்ணால் NK48 அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். அதில் NK48 ஹாஸ்பிட்டல்ஸ் அப்படின்ற ஒரு லிஸ்ட்டு வந்து இருக்கும். அந்த லிஸ்ட்டை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா தமிழ்நாட்டில் எந்தெந்த ஹாஸ்பிட்டல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்துக்கான கார்டு வந்து நீங்கள் எடுத்தும் போயிட்டு வந்து பயன்பெற முடியும் அப்படின்றத பிவிடினா ப்ரைவேட்டு, கவர்மெண்ட் ஆஃபீஸ்லாம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்னா கவர்மெண்ட்டுன்னு வந்து போட்டிருக்கோம். நீங்கள் வந்து உங்கள் டிஸ்ட்ரிக்டில் இப்போ அரியலூர் டிஸ்ட்ரிக்ட் ஃபஸ்ட்டு டிஸ்ட்ரிக்ட்னா, கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் 2வது டிஸ்ட்ரிக்ட்னா, இது போல் வந்து கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் எந்தெந்த ஹாஸ்பிட்டல்லாம் எலிஜிபிலிட்டி அப்படின்றத நீங்கள் நெக்ஸ்ட் வந்து கொடுத்துக்கலாம். கிட்டத்தட்ட 1413 என்ட்ரி வந்து இருக்குது. இது தமிழ்நாட்டு முழுக்க இருக்கிற எல்லாரோட ஹாஸ்பிட்டல் லிஸ்ட்டுக்குள்ளே வந்து இருக்கும். இந்த ஹாஸ்பிட்டல் பிவிடி அப்படின்னு வந்து போட்டிருக்கும் பார்த்தீங்களா, ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல், அந்த ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் ஃபுல்லாக வந்து இந்த கார்டு எலிஜிபிலிட்டி ஆகும். அங்கே கொடுக்குற இப்போ ஒரு சில சின்ன மைனர் ஆப்ரேஷன் இல்லை ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஆப்ரேஷன், கிட்னி ஆப்ரேஷன் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து எலிஜிபிள் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் அங்கே ஹாஸ்பிட்டலில் வந்து போயிட்டு நீங்கள் கண்டிப்பாக வந்து கேட்டு தெரிஞ்சுங்க. மேலும் இன்ஃபர்மேஷன் இந்த சிஎம் ஹெல்ப்லைன் ஹெல்த் இன்சூரன்ஸ் கார்டு பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து என்ன இன்ஃபர்மேஷன் அப்படின்றத அவங்களும் வந்து புரிய வைப்பாங்க. மேலும் டோல் ஃப்ரீ நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு வந்து தெரியும். மேலும் இது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது, இந்த கார்டு டவுன்லோட் பண்ணுறது சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருந்தது, அப்ளை பண்ணுறது ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். அப்ளை பண்ண போகிறவங்க கண்டிப்பாக வந்து நான் சொன்ன டாக்குமெண்ட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். நான் சொன்ன டாக்குமெண்ட் எல்லாம் வந்து போயிட்டு உங்களோட ஸ்டாலின் அப்படின்ற முகாமில் கொடுத்தாவே ஈஸியாக வந்து அப்ளை பண்ணி வந்து கொடுத்துருவாங்க. நீங்கள் வந்து முக்கியமாக இன்கம் சர்டிஃபிகேட் கம்பல்சரியாக வந்து முன்கூட்டியே எடுத்து வச்சுக்கணும் அப்படின்றத முக்கியமாக வந்து சொல்லிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டம், முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டம் சிஎம் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம் பற்றி டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாத வந்து பார்த்தவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை கட்டாயமாக வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம இவ்வளோ எஃபர்ட் போட்டு வீடியோ போடுறத நீங்கள் ஒரே ஒரு ஷேர் மூலிமா வந்து பண்ணிங்கன்னா அவங்களுக்கும் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன். மேலும் இந்த ஸ்கீம் சம்மந்தமாக இல்லை இந்த கார்டு சம்மந்தமாக டவுன்லோட் பண்ண முடியல அப்படின்ற சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு கமெண்ட்டுக்கும் நாங்கள் உடனடியாக வந்து ரிப்ளை பண்ணுவோம். அந்த ரிப்ளை மூலிமா உங்களுக்கான ஆன்சரை நீங்கள் வந்து ஈஸியாக வந்து ஃபைண்ட் பண்ணிக்கலாம். மேலும் வந்து இந்த வீடியோ உங்களுக்கு கடைசி வரைக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்தது, பயனுள்ள தகவலாக இருந்ததுன்னா இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.